Hi friends, how to cook samayal இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட்ல குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு. எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 7 ஸ்லைஸ் பிரெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 10 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப்பு சர்க்கரையை போட்டு அதே கப்பில் 3/4 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி வைக்கிறேன். ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து பிரெட் பீஸுங்களை அதில் வச்சு நல்லா ரன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை ஒரு பேஷனில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கையில் கிளறி விட்டுருங்க. இப்போது 10 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக மொத்தமாக ஊற்றிட்டா நம்மளுக்கு கொல கொலன்னு உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் மொத்த பாலையும் ஊற்றிட்டேன். எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் ஊற்ற வேண்டாம். எல்லாம் நல்லா ஒத்துமையாக கிளறி விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக நெய் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக போட்டு நல்லா மேலே தடவி விட்டுருங்க. தடவிட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெயை விட்டு உருண்டை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரே ஷேப்லேயே பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நீட்டமாக வேணும்னா பண்ணிக்கோங்க. எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலில் ஷேப் பண்ணிக்கோங்க. நான் உருண்டை மாடல் பண்ணுறேன். விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக உருட்டிக்கோங்க. விரிசல் இருந்தால் பொரிச்சு எடுக்கும் போது உடஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 7 சைஸ் ப்ரெட்டு 13 பீஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஜீராவை பார்க்கலாம். நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், அதை நம்ம எப்படி பார்க்குறதுனா, இப்படி தொட்டால் ஒரு கம்பி பாதம் அளவுக்கு வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த பாதி எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சிக்கலாம். நான் ஏன் எலுமிச்சம்பழம் விட்றேன்னா, அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். வந்ததும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். போட்டால் வீணா கலரி விட்டுறாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடலாம். பாருங்கள், நான் இப்போ திருப்பி விட போகிறேன். பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஒன்று கூட விரிசலே விடலை. நல்ல கலராக அழகாக வந்துடுச்சு நம்ம குலாப் ஜாமுன். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நம்ம தீபாவளி டைமில் குலாப் ஜாமுன் மாவு தான் வேணும், அதை வச்சு தான் பண்ணணும். நம்ம இனி கடையில் போய் வாங்க வேண்டாம். ப்ரெட்லேயே அழகாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது ஜீராவில் சேர்த்துட்றேன். இப்போது
ஜீராவில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மினிமம் 2 hours ஊறிச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறிட்டதும் நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குலாப் ஜாமுன் ரெடியாக வந்திருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா ஜீராலாம் ஊறி எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை ஈஸியாக செய்யலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.